பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை அவரே கொடுக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் எப்படி வருகிறது? அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் வருகிறது. ஆகவே தான் சொல்லுகிற நம்முடைய சத்தியத்தினாலே அவருடைய பரிசுத்தமாக்கும். அந்த வேத வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை அறிந்ததை கை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆத்மீக ஜீவியத்துல பரிசுத்தம் பெறும். அந்த அளவுக்கு நம்ம ஆத்மீக ஜீவியத்துல பரிசுத்தம் உண்டாகும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுகிறார், நம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியம் என்றால் என்ன? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரே சத்தியம், அவரை அறிகிற அறிவு, அது நம்மை பரிசுத்தமாக்கும். சகேயு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள அவன் வகை தேடினான். அவன் இயேசுவை அறிந்து கொள்ள நெருங்கின பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவை பெற அவர் மூலமாக அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கினவனாக அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகிறது. அந்த சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்தார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எப்பொழுது நமக்குள் ஏற்படுகிறதோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது மீட்பை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வசனம் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி யாக்கோபு 1 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கேட்க கேட்க, இந்த வசனங்களை அறிந்து கொள்ள நம்முடைய பாவங்கள் இன்னது என்று சொல்லி உணர்த்தப்படுகிறோம். நாம் அறியாமை நாள் செய்த பாவங்கள் கூட பாவம் என்கிறதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதே வசனங்கள். அதே போல அதே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும்படி, அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை எப்படி பெறுவது என்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நமக்கு காண்பிக்கிறது ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்கள். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தருகிறது, பரிசுத்தத்தை தருகிறது. ஆகவேதான் சொல்லுகிறோம், அப்படி சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், வசனத்தை கொண்டு இவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவ வசனங்களை வாசிக்க தியானிக்க அங்கே மாற்றங்கள் வரும், பரிசுத்தம் உண்டாகும். ஆண்டவருடைய நாமத்தினால் வருகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாவில மீட்பை ஏற்படுத்தும். தவறு இன்னது என்றும் தவறிலிருந்து விடுதலை இவ்வாறு நமக்கு வருகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே தேவ வசனங்களை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை காண முடியும். அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவன் அவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிற தேவன். ஆகவே தான் யோவான் 15 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமானீர்கள் என்று சொல்லி. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இவனமாய் எழுதுகிறார், திரு வசனத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவரத்துல சொல்லும் பொழுது நம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாகும். அவருடைய சத்தியத்தினால்
நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம். நம்மை பரிசுத்தமாக்குவார். இன்றைக்கும் வேத வசனங்களுக்கு, வேத சத்தியங்களுக்கு நம் இடம் கொடுப்போம். அவருடைய வசனமே சத்தியம். அவை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய விருப்பம் நமக்குள் செயல்பட தொடங்கும். ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவோம். வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை வேந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரை நாம் தேவ வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்வோம், சத்தியத்தை மேய்ந்து கொள்வோம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.